அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு நபரை பற்றி பார்க்க போகிறோம். லைஃப்பில் எல்லாருக்கும் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கும். இந்த நபருக்கும் பெரிய ஆம்பிஷன், ஒரு கிரிமினல் லாயர் ஆகணும் அப்படின்றது பெரிய ஃபஸ்ட்டு ஆசை. அப்புறம் பொலிட்டீஷியன் ஆகணும். அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்குறத விட இவருபடி மேலே போய் அந்த நாட்டோட அதிபர் ஆகணும், பிரசிடெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இது வேறு யாரும் இல்லை, பாப்லோ எமிலோ எஸ்கோபார் கேவிரியான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய டான். இவர் ட்ரக் லார்டுன்னு சொல்லலாம். இவர் போதைப்பொருள் கடத்தலில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த காலத்தில், இதை நான் சொல்கிறது அவரோட பீரியடு 44 வயசில் அவர் சுட்டுக் கொல்லப்படுறாரு போலீஸாராலேயே. கொலம்பியன் போலீஸ் அவரை சுட்டு கொண்டுறாங்க. ஆனால் அவர் பிறந்தது 49 டிசம்பர் 1 1949 பிறக்கிறாரு. டிசம்பர் 2 1993 அவரோட பர்த்டேக்கு மறுநாள் போலீஸில் மாட்டி அவரை சுட்டுக் கொள்கிறாங்க. அவரோட அந்த 93லேயே யோசிச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 300 கோடி சொத்து, ப்ராப்பர்ட்டி அவ்வளோ வச்சுருக்காரு. அந்தளவுக்கு அதாவது வாழ்ந்தால் பாப்லோ மாதிரி வாழணும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு எல்லார் மனசுலையுமே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் உருவாக்கி அவரோட பெரிய ஒரு பெரிய கேஸிலே உருவாக்கியிருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா அவர் மாதிரி வாழணும், இல்லை அவர் என்ன இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்காரு அந்த மனுஷன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, இவர் பிறந்தது ரியோ நெக்ரோ அப்படின்ற ஒரு பகுதி, அது கொலம்பியாவில் இருக்குது. அந்த பகுதியில் அங்கே ஆன்டியோகுவா அப்படின்ற ஒரு இடம், அந்த பகுதியில் பிறக்கிறாரு. 1949 பிறக்கிறாரு. அவரே பின்னால் நிறைய பணம் சம்பாதித்த பிறகு நிறைய பணம் சம்பாதித்த பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆன்டியோகுவாங்கிற இடத்துல ஒரு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அவ்வளோ பெரிய இடத்த விலைக்கு வாங்குறாரு. பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி அந்த இடத்த வாங்குறாரு. வாங்கினது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம நினைக்கலாம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு. அவ்வளோ 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னால் ரொம்ப பெரிய. இப்போ நீங்கள் சென்னையோட மொத்த பரப்பளவுனா 175 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது பழைய சென்னை, அதாவது இப்போது ஆடட் ஏரியாலாம் சேர்க்காமல் சொல்கிறேன். ஸோ அதில் ஒரு பாதி, ஒரு 1/4 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பகுதியில் அவ்வளோ பெரிய ஏரியாவை ஒரு விலைக்கு வாங்கி வச்சுருக்காரு. உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்காரு பாப்லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு பெரிய ஜூ இருக்குது. ஜூவில் ஹிப்போபோட்டமஸ்லேருந்து ஜிராஃபிலேருந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லேருந்து என்னென்னவோ வச்சுருக்காரு. அதாவது என்ன இல்லை அப்படின்ற அளவுக்கு உள்ள ஜூலேயே அவ்வளோ பெரிய ஜூ உள்ளே கட்டி வச்சுருக்காரு. பெரிய லேக் இருக்குது. ஒரு மெக்டலினான்னு சொல்லி ஒரு ரிவரே உள்ளுக்குள்ளே தனியாக ஒன்று ஓடுது, அது அவரோட அந்த லேண்டுக்குள்ளேயே. ஸோ இந்த மாதிரி உள்ளே அவ்வளோ லக்ஸரி ஹவுஸாக பயங்கரமாக கட்டி வச்சுருக்காரு. இப்போவும் அது இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னா, அதையெல்லாம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எல்லாம் தீம் பார்க்காக மாற்றி, இப்போ நீங்கள் கொலம்பியா போனீங்கன்னால் கூட நீங்கள் இவரோட இந்த இடங்களை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எல்லாமே இப்போ கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பாப்லோ ரொம்ப பயங்கர ஒரு லைஃப்பை ஜாலியாக லீட் பண்ணி வச்சுருக்காரு. அவரோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் தான், ஒரு விவசாயி தான், சாதாரண ஒரு வேலை பார்க்கக்கூடியவர். இவர் மொத்தம் இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர். அதில் இவர் 3ஆவதாக பிறக்கிறாரு. இதில் இவங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸோ 7 பேர் இவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் தடுமாறி தான், கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயங்கரமான பணம் படைத்த ஒரு பெரிய லெவலில் இல்லை, போர் பேக்ரவுண்டு தான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1965லேயே அது வரைக்கும் ஸ்கூல்லாம் படிக்கிறாரு, பக்கத்தில் எங்கேயோ போகிறாரு. பட் அவருக்கு கொஞ்சம் படிப்பில் நாட்டம் வராதனால படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிடுறாரு பாப்லோ. ஸோ இதுக்கப்புறம் அப்போவே என்ன பண்ணுறாருன்னா, சைடு பிஸ்னஸ் மாதிரி. இப்போது இது இங்கே கொலம்பியான்னு இல்லை, எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயுமே அந்த டீனேஜில் வரக்கூடிய பசங்க எல்லாமே அவங்க பேரண்ட்ஸோடு இருக்க மாட்டாங்க. அவங்க தனியாக போய் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஒருவேளை அப்படி பேரண்ட்ஸோடு இருந்தால் கூட அவங்க தனி ரூமில் அது மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேசி எதிர்பார்ப்பாங்க. இவரும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 15 வயசு ஆகும்போதே அவர் தனியாக இண்டிபெண்ட்டாக சில பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பண்ணும்போது
அவரே பின்னால் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைக்கிளில் நம்ம வாடகை சைக்கிள் கடை வச்சுருக்கோம்ல, நம்ம ஊர்லலாம் பார்க்குற மாதிரி ஒரு வாடகை சைக்கிள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்த ஒன்று ஆரம்பித்து அவரோட 16 வயசுலேயே அதை ஸ்டார்ட் பண்ணது தான் அவருக்கு பெரிய ஒரு பொக்கிஷத்தையும் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணது, கேரியருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவரே வந்து இந்த ஷூ பாலிஷ்லாம் போட்டு கொடுக்குற சின்ன வேலை இந்த மாதிரி அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. ஸோ இப்போ அந்த ஷூ பாலிஷ் போடும்போதே ஸ்கூலுக்கு போகாமல் பாலிஷ் போடுறான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த இவரோட கூட படித்த பசங்களே வந்து ரோட்டில் போவாங்க. பட் இவர் வந்து ரோடு ஓரமாக உட்காந்து ஷூ பாலிஷ்லாம் போட்டுக்கிட்டு இருப்பார். அந்த காலகட்டம் அப்படின்றது வந்து நான் சொல்கிறது வந்து 1965 அந்த 65 66 அந்த பீரியட்லாம் வந்து பயங்கரமாக கேங்ஸ்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக ஓப்பனாக துப்பாக்கிலாம் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இது வந்து. இப்போயும் கொலம்பியாவில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, சம்பவங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த காலகட்டம் இன்னும் மோசமாக இருந்தது. ஸோ அப்போது இவரே வந்து வெக்கப்பட்டு சில அந்த ஷூ பாலிஷ் போடும்போது கேங்ஸ்டர்ஸ்லாம் வருவாங்க, ரவுடிலாம் வராங்கன்னா அவங்களுக்கும் ஷூ பாலிஷ்லாம் போட்டு விட்டுருக்காரு. அப்போது அவருக்கு மனசுக்குள்ளே இந்த மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆகணும், அது ஆரம்பத்தில் அவருக்கு லாயர் ஆகணுன்றது தான் ஆசை. பட் படிப்பு சரியாக வராதனால அதை விட்டுட்டார். ஆனால் மீதி 2 ஆசையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம், ஒரு பொலிட்டீஷியனாகவும் ஒரு பிரசிடெண்ட் அதிபராகவும் ஆகணும் அப்படின்றது அவர் பெரிய ஒரு கனவாக இருக்குது. தனி ஒருவன் அரவிந்த் சாமி மாதிரி தான் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ட்ரீமோடு தான் வாழ்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த ரவுடிகளோட சின்ன பழக்கம் ஏற்படுது. அப்போது சின்ன இப்போது நார்மலாக இப்போ நீங்கள் ஷூ பாலிஷ் போட்டால் எவ்வளோ சம்பளம் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மீகர் அமௌண்ட்டு தான். அதை வச்சு அவரால் எதுவும் பெருசாக பண்ண முடியல. அவர் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதாவது ஏதாவது வர்ற வருமானத்தை வச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அவரே ட்ரை பண்ணுறாரு. பட் அது பெருசாக முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சைக்கிள் திருட்டு, அப்புறம் பைக்கு திருட்டு, கார் திருடக்கூடிய ஒரு கேங்கோட ஒரு சின்ன லிங்க் வருது. ஏன் இந்த மாதிரி ஷூ பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்குது, நம்ம அந்த மாதிரி போனால் நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்படி உள்ளே இறங்குறாரு. அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம புதுப்பேட்டையில் தெரியும் எல்லாருக்குமே, அதாவது எல்லா ஒரு காரோட பார்ட்ஸை வந்து தனித்தனியாக கழட்டி ஒவ்வொன்றா போட்டு விற்றுருவாங்க. அது மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல திருட வேண்டியது, திருடின காரையோ இல்லை பைக்கையோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக கொண்டு போய் விற்றுருவாங்க. இப்போ இங்கே புதுப்பேட்டை இருக்கிற மாதிரி அங்கே ஒரு கொலம்பியாவில் ஒரு பஜார் மார்க்கெட் இருக்குது, அங்கே கொண்டு போய் இவங்க எல்லாம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் இது வந்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்குது. ஸோ இது வந்து அவருக்கு அது வரைக்கும் ஒரு சின்ன டாலர்ஸில் கொஞ்சம் டாலர் பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு இவர் பாக்கெட் ஃபுல்லாக பணமாக இருக்கிறது ரொம்ப அவருக்கே ஒரு பெருமையாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து அவருக்கு ஒரு அத்தாரிட்டி கொண்டு போய் கொடுக்குது. அதாவது நம்ம வந்து நம்மளால் முடியும், நம்ம வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனை அவர் கொண்டு போகுது. ப்ளஸ் நம்ம ஏதாவது இல்லீகலாக சம்பாதிச்சாலும் நம்ம சம்பாதிக்கிறோம், அவருக்கு மனசுக்குள்ளே நினைக்கிறது. பாப்லோவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், நான் திருடினாலும் அதை ஒரு உழைப்பாக பார்த்து நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே தோணுது. ஸோ இந்த மாதிரி அவர் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது தான் அப்போது சின்ன கேஸில் போலீஸும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி ஜெயிலுக்கு போகும்போதே அவருக்கு 2-3 விஷயங்கள் அவருக்கு தெரியுது. இப்போ ஜெயிலுக்கு போகும்போது இப்போ நமக்கு இங்கே நம்ம ஊரில் பார்த்தா இதே மாதிரி தான். அடிக்கடி ஜெயிலுக்கு போகும்போது சிறைக்குள்ளே அதிகாரிகளோட பழக்கம் ஏற்பட்டு அவங்களோட ஒரு டைப் ஆகுது. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இவர் மேலே கேஸ் போடுறாங்க. கேஸ் போடும்போது போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் கூட கொஞ்சம் கான்டாக்ட் டெவலப் ஆகுது. அப்போது அவங்களே ஒரு சிலர் அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்ம ஒரு மாதிரியே தான் வச்சுக்கலாம். ஸோ ஏன்டா இப்படி பண்ணுற, நீ எங்கள் ஏரியாவில் வந்து பண்ணு, இல்லைனா இந்த ஏரியாவில் பண்ணு, இல்லை இப்படி பண்ணு, இதில் என்ன பிரச்சனை இருக்காதுன்னு சில டெக்னிக்ஸையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அது மூலமாக இவருக்கு பாப்லோவுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் அந்த வருமானத்தை கொஞ்சம் பிரைபாக கொடுக்குறாரு. பணம் கொடுக்க ஆரம்பித்தோடனே அதுக்கு விசுவாசமாக சிலர் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, போலீஸ்லேயும் சரி. ஸோ இப்படி வர ஆரம்பிக்கும் போது அப்போது போலீஸ் கூட உள்ள கான்டாக்ட் ப்ளஸ் சிறைக்குள்ளே போகும்போது அவங்க இன்னும் பெரிய டான் பெரிய ரவுடிஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்றது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது
ஒரு தகவல் கிடைக்குது. சின்ன சின்ன பைக் தேர்ட்லாம் என்ன இது, சின்ன ஒரு பாக்கெட் போதும், ஒரு பாக்கெட்டை கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டால் இவ்வளோ பணம் பெரிய தொகை வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிடச்ச உடனே அது என்ன பொருள் அப்படிங்கும்போது கொக்கைன் அப்படின்ற அந்த இது வந்து அந்த டைம்லேயே, அதாவது 67, 68, 69 அந்த காலகட்டத்திலேயே டாப்பில் இருந்துக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்தும் அது அவங்க வந்து அதை ஸ்மகிள் பண்ணி வேறு கண்ட்ரி கொண்டு போகிறதும், குறிப்பாக அமெரிக்கா போன்ற ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போ இது ஏற்கனவே ஒரு கார்ட்டல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. கார்ட்டல்ன்றது ஒரு பெரிய நெட்வொர்க்காக ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம் அது. அந்த மாதிரி ஒரு இந்த ட்ரக் கார்ட்டல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இவருக்கு என்ன ஆசை வருதுன்னா, ஏன் நம்ம போதைப் பொருளை இந்த மாதிரி ஷஃபில் பண்ணக்கூடாது, கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை வருது. அது மாதிரி இந்த கோலமா கோயிலா மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சின்ன பேக்கெட்டை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் ட்ராவல் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன லெவலில் இவரோட ரேஞ்சுக்கு ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு. இப்போது எப்படி இங்கே ஒரு க்ரைம் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுதோ, ஒருத்தர் வந்து ஸ்நாச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா, முதல்ல அவன் வந்து டெல்லியிலேருந்து வர்ற கேங்காக இருக்கட்டும், இல்லை உத்தரப்பிரதேச கேங்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஃப்ளைட்டுக்குள்ளே கூட வர்றவங்களாம் இருக்காங்க, வந்து இங்கே ஹோட்டலில் தங்குவாங்க. தங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல 2 பைக்கை திருடுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல திருட்டு பைக்கை வச்சு ராபரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி கொண்டு போய் பைக்கை ஏதாவது ஒரு பைக் பார்க்கிங்லேயோ, ஒரு பஸ் ஸ்டாண்டில் உள்ள பார்க்கிங்லேயோ, இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பார்க்கிங்லேயோ விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. திரும்பி போகும்போது ஃப்ளைட்டில் போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கேஷு கோல்டு எடுத்துகிட்டு போனால் மாட்டிப்போம் அப்படின்னு ட்ரெயினில் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேங்லாம் இருக்குது. அதே மாதிரி இவரும் இந்த திருட்டு பைக்கை, ஏற்கனவே திருடுற பைக்கை இதுக்கு பயன்படுத்திக்கிறாரு, காரையும் பயன்படுத்துகிறாரு. ஸோ இந்த மாதிரி ட்ரக்கு வந்து கொண்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். இதில் ஒரு பெரிய தொகை வர ஆரம்பிக்குது. இவருக்குன்னு ஒரு டீம் ஆஃப், இப்போ நார்மலாக நம்ம ஊரில் சொல்கிற மாதிரியே தான், ஒரு ரவுடி ஃபார்ம் ஆகிறாருன்னா அவரை சுற்றி ஒரு யங்ஸ்டர்ஸு, அந்த அவருக்கு கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு லாயல் அந்த கேங்ஸ்டர்ஸோட அசோசியேட்ஸ் மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. இவங்க எல்லாம் அவர் மேலே உள்ள பெரிய ஒரு மரியாதை. ஸோ அவரை வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அவருக்கு. அடுத்தது இவரோட ஆம்பிஷன் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா, இப்போ நீங்கள் பொலிட்டீஷியன் ஆகணுன்னா அவர் மனசுக்குள்ளே, அதாவது பாப்லோ மனசில் இருந்தது என்ன அப்படின்னா, நல்லா சம்பாதிக்கணும், காசு நிறையா இருந்தால் நம்ம பொலிட்டீஷியன் ஆகலாம், அடுத்து நம்ம அதிபர் கூட ஆகலாம் அப்படின்றது அவரோட எண்ணம். எல்லாத்தையுமே காசை கொடுத்து விலைக்கு வாங்கலான்றது தான் அவரோட மனசுக்குள்ளே இருக்குது. அப்போது காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் உள்ளே இறங்குறார். ஸோ இது பண்ண ஆரம்பிக்கும் போதே இவருக்கு அடுத்த அசைன்மெண்ட்டு ஒரு நெட்வொர்க்கில் வருது. இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இவங்களோட ரைவல் டீங்களோட சேர்ந்து கொஞ்சம் இவங்களுக்கு நிறைய இந்த அசோசியேட் சேரும்போது அவங்க ஒரு சிலர் ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ட்ரக்கெல்லாம் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும்னா, சும்மா யாராவது ஒருத்தரை பெரிய மனுஷனை தூக்கிட்டு வந்து அவனை மிரட்டி, இல்லை அவங்க வீட்டு பசங்களை தூக்கிட்டு வந்து மிரட்டி, அது மூலமாக எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கும்போது, இப்போது நம்ம இதே சினாரியோ இப்போ நம்ம தமிழகத்தில்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் ஆசைத்தம்பி, கபிலன், இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்கில் இருந்த எல்லாருமே பண்ண வேலை இதுதான். ஸோ யாராவது ஒரு முக்கியமான ஒரு விஐபியோட அவங்க வந்து செகண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அவங்களோட பசங்களை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு மிரட்டி காசு வாங்குறது. ஸோ இது மாதிரி பாப்லோவும் என்ன பண்ணுறான்னா, அவங்களோட நெட்வொர்க் கூட சேர்ந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி முக்கியமான நபர்களெல்லாம் தூக்கிட்டு வர ஆரம்பிக்கும். அவங்கள்ட்ட வந்து மிரட்டி, அவங்க ஃபேமிலியிலேருந்து பணம் கேட்டு மிரட்டி, அது மூலமாக ஒரு பெரிய கணிசமான தொகை கிடைக்குது. ஸோ இதுவும் வந்து ஏன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸோட கைக்குள்ளே இருக்காங்க. நமக்கு யாரும் நம்மளை அரெஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணால் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? போலீஸ் ஸ்டேஷன் தான். போலீஸ் ஸ்டேஷனில் இவனுக்கு வேண்டிய நபர்கள் இருக்காங்க. அவங்க இவனுக்கு அகெயின்ஸ்டாக கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டாங்க. அடுத்தது வாங்கினாலும் அதை உடனடியாக அவனுக்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்படின்றதுனால இவனுக்கு ஒரு பெரிய ஒரு இம்யூனிட்டி இருக்கதா ஃபீல் பண்ணிக்கிட்டு அது மூலமாக இது தைரியமாக இறங்குறான். டியோகோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர், இது வந்து 1969-70 நடக்குது. அதான் அவரோட இந்த ஃபஸ்ட்டு கிட்னாப்பு. ஒரு பிஸ்னஸ்மேனு கடத்திட்டு ஒரு $50,000 கேட்குறான். $50,000 இப்போவே பெரிய அமௌண்ட்டு. ஆக்சுவலாக வந்து நார்மலாக ஒருத்தர் வந்து ஒரு
பேசஞ்சர்ஸ் அல்லதுனா ஸ்கூல் போகிற பசங்களை வந்து கொடி மாதிரி காட்டுவாங்க அங்கெல்லாம். இப்போவும் இருக்குது அது மாதிரி வேலையெல்லாம். வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ரோடு ஓரமாக நிற்பாங்க. அது ஃப்ளாகை வந்து காட்டி அந்த ஸ்கூல் பசங்களை கொண்டு போய் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விடணும். இதுக்கு $2000 இப்போயும் சம்பளம்லாம் கிடைக்குது. ஆனால் யூஎஸ் சிட்டிசனாக இருக்கணும், இல்லைனா கிடைக்காது. அதுமாதிரி அந்த போஸ்ட்மேன்லாம் இப்போ போய் ஒவ்வொரு வீடு வீடாக போய் போஸ்ட் பாக்ஸ்லேருந்து போஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கும் $2500 வந்து சம்பளமாகவே கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு மாத சம்பளமே அவ்வளோதான். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இது 1969லேயே $50,000 அப்போது வந்து ரேன்சமாக கேட்டு அவங்கள்ட்டருந்து வாங்குகிறாங்க, அவங்க ஃபேமிலிகிட்டேருந்து. ஆனால் வாங்கினாலும் அதில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்தோடனே அந்த டியாகோன்றவரை மர்டர் பண்ணிடுறாங்க. இதுதான் அவருக்கு அந்த பாப்லோ பண்ண முதல் மர்டரு. ஆனால் அதுக்கப்புறம் முதல் மர்டருக்கு பிறகு தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய மர்டர்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் இது அந்த ஆரம்ப புள்ளின்றது அவர் அந்த கத்தியை எடுத்தது, அவரோட அந்த துப்பாக்கி கலாச்சாரம் அவருக்குள்ளே வந்தது. அதை விட்டு அவர் வெளியில் போகவே முடியல. கடைசி வரைக்கும், அவரோட இறுதி நாள் வரைக்கும் எப்பயுமே அவர் ஒரு கைத்துப்பாக்கியோட எப்பயும் ஆயுதங்களோடு தான் சுற்றிட்டு இருப்பார். கூடவே ஒரு பெரிய எஸ்கார்ட் டீம் இருக்கும். யாரும் அவளை வந்து நெருங்கிடவே முடியாது. அவர் சாப்பிட்றத செக் பண்ணி பார்த்து சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு அவரை, அதாவது பாப்லோவை பார்த்து இன்றைக்கும் இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த பாப்லோவோட ஒரு மியூசிக் தான் ரொம்ப பாப்புலராக டிக்டாக்லேயும் சரி, இல்லை இந்த ரீல்ஸ்லலாம் வந்துக்கிட்டு ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் ஈவன் அதை ரிங்டோனாக கூட வச்சுருக்காங்க. இந்த பாப்லோவோட அந்த தீம் மியூசிக் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கும் எல்லார் மனசுலேயும், இது நான் சொல்கிறது யூஎஸ்ஓ இல்லை கொலம்பியாவோ சொல்ல, இந்தியாவில் சென்னையில் இன்னும் பாப்லோவோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பாப்லோ வேறு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு அந்த எக்ஸ்டார்ஷன், மர்டரு, ரான்சம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இந்த ட்ரக் கல்ச்சருக்குள்ளே உள்ளே நுழையிறாரு. இந்த ட்ரக் கல்ச்சருக்குள்ளே நுழையும் போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நானே நிறைய காணொலியில் பேசியிருக்கேன். ஒரு புதுசாக ஒரு இடத்துல ரவுடி ஃபார்ம் ஆறானா ஏற்கனவே இருக்கிற ரவுடிக்கு கோவம் வரும். ஒரு உரைக்குள்ளே ஒரு கத்தி தான் இருக்கணும், நீ என்னடா புதுசாக வர அப்படின்ற ஒரு போட்டி மனப்பான்மை, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். அப்படி வர ஆரம்பிக்கும்போது பாப்லோவோட நெட்வொர்க் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அப்போது நம்ம முன்னேறணும், நம்ம அடுத்த ஆளாக நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கணும். யாருக்காகவும் வெயிட் பண்ணவும் கூடாது, திரும்பி பார்க்கவும் கூடாது. அது வந்து அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, லாயர்ஸாக இருந்தாலும் சரி, ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்கள தூக்கி போட்டுட்டு போயிட்டே தான் இருக்கணுன்றது தான் பாப்லோவோட ஒரு மெயின் கோர் ஒரு கொள்கையாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ட்ரக் ஆற்றல் ஒரு நபரை இவங்க இந்த மாதிரி சின்ன லெவலில் ட்ரக்கை ஸ்மகிள் பண்ணி கொண்டு போய் ஒரு டீம்கிட்ட இருந்து இன்னொரு டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது, நம்ம ஏன் மொத்தமாக எடுக்கக்கூடாது, இதை மொத்தமாக நம்ம எடுத்து பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் வடசென்னை படம்லாம் காட்டுற மாதிரி, அதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தனுஷ் அதில் முன்னாடி வந்து அந்த ஸ்மகிள் பண்ணி சில விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மெயின் டீலராக இருக்கக்கூடிய அந்த டீம்களுக்கு பாப்லோ வந்து முழுக்க உள்ளே இறங்கி சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணும்போது பாப்லோவே வந்து நேரடியாக சில களத்தில் இறங்கி சில விஷயங்கள் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அவருக்கு எதிர்ப்பு பலமாக வருது. அப்படி வரும்போது தான் ஒரு ரெஸ்ட்ரப்போ அப்படின்னு ஒரு ட்ரக் கார்ட்டல், இது வந்து மெயின் ரைவல். இவரோட பேர் மெடலின் சொல்லுவாங்க, இவரோட கார்ட்டல் பேர். அது இன்றைக்கி வரைக்கும், ஏன்னா மெடலின்ற ஒரு பகுதியில் தான் இவர் ஃபஸ்ட்டு வசிக்கிறார். அதனாலேயே இதை மெடலின் கார்ட்டல் அப்படின்னு இந்த பாப்லோவோட நேமோட சேர்த்து அழைக்கக்கூடிய ஒரு இது. இவர் ரெஸ்ட்ரப்போன்றது இன்னொரு ட்ரக் கார்ட்டல். இந்த டீமுக்கு எல்லாரும் துப்பாக்கி கலாச்சாரம் தான், எல்லாம் ஒரு டீமாக எப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஜீப்லேயோ இல்லை ஒரு கையில் எல்லாம் துப்பாக்கியோடு சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்க போகிறாங்கனாலே ஏரியாவே பயப்படும், எல்லாம் அப்படி மாஸ்கெட்லாம் வந்து அலறும். இப்போ சில படங்கள்லாம் நம்ம காட்டுற மாதிரி தான். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு த்ரெட்டனிங்காக அந்த இருக்கக்கூடிய லாண்ட் ஆர்டர் ஆஃபீஸர்ஸுக்கு, போலீஸுக்கு, ஆர்மி எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரப்போ ட்ரக் கார்ட்டலோட முக்கியமான ஒரு பர்சனை தூக்குறாங்க. இந்த தூக்குறதுக்கு பாப்லோ தான் முக்கியமான காரணம். ஷூட் அவுட் பண்ணி அவங்கள காலி பண்ணுறாங்க. ஒரு
இப்போ நம்ம நம்ம ஸ்லாங்கில் சொல்லணுன்னா ஒரு சின்ன ஒரு நபர் வந்து ஒரு பெரிய கையை தூக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறைக்கு போனால் கூட பெரிய மரியாதை கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போது இங்கே நம்ம குரங்கு குமார்னு ஒரு பெரிய ரவுடியாக இருந்தவங்க அங்கே எதிர் டீமில் இருந்த ரவி பிரகாஷ்னு ஒருத்தன் வந்து போட்டு தள்ளுறான் செங்கல்பட்டில். போட்டவுடனே நேராக சிறைக்கு போனவுடனே பார்த்திங்கன்னா பெரிய தலையே போட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி, ஏன்னா குரங்கு குமாராக யாரும் டச்சே பண்ண முடியாத மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு பயங்கர பாப்புலரான ஒரு பர்சனாக இருந்த செங்கல்பட்டில் ஒரு டாப்பாக இருந்தவர். ஒரு காணொலியில் அதை பற்றியும் பேசியிருக்கேன். ஸோ இது அதுக்கப்புறம் அது மாதிரி இவங்க ஒரு பெரிய ஒரு ட்ரக் கார்ட்டல் லீடரே தூக்கிட்டான் போட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு நேம் வருது. அதே மாதிரி நேம் வந்தது, இவனை பாப்லோவை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு டீம் வராங்க, அதே நேரத்தில் எதிர்ப்பும் கிளம்புது. ஏன்னா இப்போது அதே மாதிரி ட்ரக் கார்ட்டலில் இருக்கக்கூடிய மற்ற டீம்லாம் சேர்ந்து இவனுக்கு அகெயின்ஸ்டாக, பாப்லோவுக்கு அகெயின்ஸ்டாக மொத்தமாக இவனை முடிச்சு விடலைன்னா நம்மளுக்கும் ஒலை வச்சிருவான், வேட்டு வச்சுருவான்னு சொல்லி பயந்து எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்றாங்க. ஸோ இப்படி சேரும்போதே இந்த காலகட்டத்திலேயே இப்போது வடசென்னை படம் மாதிரியே தான் ஒரு லவ் இவருக்குள்ளே வருது. அந்த லவ் இவங்க ஃபேமிலி, அது ஒரு 1976 அந்த டைமில் ஒரு பொண்ணை வந்து ஹெனோன்னு சொல்லி ஒரு பொண்ணு, அவங்க விக்டோரியா ஹெனோன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு பெரிய, இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வு, இப்போ நம்ம ஊரில் இருக்க மாதிரியே ஒரு கம்யூனிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி அங்கேயும் வந்து இவனுக்கெலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, ரவுடி பயலுக்கெலாம் யார்டா கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்ற ஒரு பெரிய நேம் இருக்கும்போது 2 பேரும் எலவ் பண்ணி ஓடிடுறாங்க. அப்புறம் பின்னால் அவங்க பசங்க, அவங்களுக்கு 2 பசங்க, அவங்க ஜுவன் பாப்லோன்னு ஒருத்தர், இன்னொருத்தர் மாவெல்லான்னு சொல்லி. ஸோ 2 பேர் அவங்க பசங்களே வந்து அப்போ சொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஏன் பிடிச்சிது அப்படின்னா அவர் இந்த குழந்தைத்தனமான பாப்லோவோட ஸ்மைல் தான் பிடிச்சிது அப்படின்றத அப்புறமா சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில். ஸோ அந்த அளவுக்கு 2 பேரும் லவ் பண்ணி 2 பேரும் எலவ் பண்ணி ஓடிடுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும்னா இப்போ வரைக்கும், இப்போ 93 பாப்லோ சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகும் இன்றைக்கு வரைக்கும் ஹெனோ வந்து அவங்க ஃபேமிலியை டீசெண்டாக லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு நேர் எதிர்மாறு ஜுவன் பாப்லோ. ஸோ அவர் முழுமையாக வேறு மதம் மாறி அவர் வந்து முழுக்க வேறு மாதிரி ஒரு பெரிய ப்ரீஸ்ட் மாதிரி ஆகிட்டார். ஸோ இவங்களோட லைஃபு இப்போது இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் பாப்லோ வந்து அவங்க பசங்களுக்கு இப்போ இந்த தனி ஒருவன் படத்தில் அவர் அரவிந்த் சாமியோட டைலாக் மாதிரி தான், பிறக்கும்போது நான் ஏழையாக பிறக்கிறது என்னோடய தப்பு இல்லை, ஆனால் இறக்கும்போது நான் ஏழையாக பிறந்தால் அது என்னோடய தப்பு தான், அதுக்கு நான் அதை மாற்றி காட்டணும், அந்த தலையெழுத்தை நான் மாற்றணும்னு மைண்டுக்குள்ளே சொல்கிற அந்த டைலாக் மாதிரியே தான் பாப்லோவும் நினைக்கிறாரு. பாப்லோவுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தகவல் இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட மைண்டு வந்து முழுக்க ஒரு கட்டம் போகும்போது, இப்போது புலிவாலை பிடிச்ச கதை தான். அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க, ஒரு ட்ரக் கார்ட்டலோட ஒரு லீடரை போட்டு தள்ளிட்டாங்க, அடுத்து வரக்கூடிய அந்த கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறுத்தவே இல்லை. அவர் தொடர்ந்து சேஸ் பண்ணுறது, அடிக்கிறது எல்லாமே வந்து ஒரு ரேஞ்சாக இருக்குது. பாப்லோவோட டார்கெட் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டார்கெட் பண்ணலை அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா இவர் வந்து ஜட்ஜஸை போட்டு தள்ளியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 1989 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஒரு 12 ஜட்ஜை வந்து ஒட்டு மொத்தமாக அவங்க ஒரு மீட்டிங் நடத்திட்டு போது உள்ளே பூந்து அப்படியே ஒரு புல்லட்டை ஸ்ப்ரே பண்ணி மொத்த பேரும் காலி. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலே தான் பெரிய ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்குது. இவர் ஃப்ளோரிடா பக்கத்தில் ஒரு சொந்தமாக ஒரு இடம் கூட வாங்குறாரு, யூஎஸ்லேயே கூட. பாப்லோவோட டார்கெட்டு இந்த பக்கம் இருந்துகிட்டே இருக்கும்போது இவருக்கு அந்த ஆரம்பத்தில் எப்படி இந்த ரெண்டல் சைக்கிள் கம்பெனியில் இது பண்ண மாதிரி இவருக்கு அந்த சின்ன லெவல்லையே ஒரு பெரிய நெட்வொர்க்கை அப்பப்போ என்ன பண்ணுறதுனா ஒரு சின்ன வேலைகள் பண்ணி கொடுக்குறது. இப்போ ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஒரு சின்ன லெவலில் இவரோட பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பித்து பண்ணும்போதே இவர் என்ன பண்ணுறாருன்னா, பாப்லோ என்ன பண்ணுறாருன்னா இப்போது அதில்
இந்த ஃபேக்காக லாட்ரி விற்கிறது வெளியில் கொண்டு போய், அப்புறமா இல்லீகலாக சிகரெட்லாம் வந்து சேல் பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் எங்கேயாவது இம்போர்ட் பண்ணுற ஒரு சில விஷயங்களை வந்து சிகரெட்ஸு இது மாதிரி சில ட்ரக் எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணுறது எல்லாத்தையும் கொண்டு போய் டம்ப் பண்ணி அதை ஒரு பத்திரமா வேற ஒரு நெட்வொர்க்காக மாற்றி அங்கேருந்து அதை அடுத்தடுத்ததுக்கு கை மாற்றி விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேப்லோ பொறுத்த வரைக்கும் அவங்களோட அசோசியேட் மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை ஒவ்வொன்றுக்கு அசைன் பண்ணி விட்டுறான். அதாவது நேரடியாக பேப்லோவே போய் இறங்கி பண்ணணும்னு இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான்னா முழுக்க அவங்களோட அசோசியேட்ஸுக்கு அசைன் பண்ணிடுது. இப்போ நீங்கள் இல்லீகலாக சிகரெட் விற்க போகிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு தனியாக ஒரு நெட்வொர்க், நீ இதை பண்ணு. அப்புறம் ஃபேக் லாட்ரி டிக்கெட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு நெட்வொர்க், இப்படி ஒவ்வொன்றுக்கும் பிரித்து கொடுத்து ஃபுல்லாக நெட்வொர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இந்த ட்ரக்கை வந்து இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறத ஒரு பெரிய சேலஞ்சிங் விஷயமா எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறது பேப்லோ தான் பண்ணுறான். இதில் வந்து குறிப்பாக வந்து பெரு, பொலிவியா, ஈக்குவடார் வழியாக கொலம்பியா அப்புறம் போகுது. கொலம்பியா வழியாகவே நேராக என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ்க்கு இந்த மொத்த கன்சைன்மெண்ட் நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த டைம்லேயே ஆல்மோஸ்ட் வந்து 1970s ஏர்லி 70s பார்த்தீங்கன்னா 80,000 கிலோ அவ்வளவு ட்ரக்கு வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் கிறிஸ்டலைன் ட்ரக்கு தான் பெரிய ட்ரக்காக நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கொக்கைன், ஹெராயின்லாம் வந்து ரொம்ப அப்போவே பாப்புலராக இருந்தது. அதை தான் அவங்க டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ரொம்ப லோவர் கேட்டகரியாக இருக்கக்கூடிய கஞ்சாவோ இல்லை மெத் ஆம்ஃபிட்டமைனோ இல்லை கீட்டமைனோ கிடையாது. அதெல்லாம் விட மேலே இப்போயும் கொக்கைன், ஹெராயினுக்கு ரொம்ப பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த ட்ரக்குக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. பட் இன்றைக்கும் இந்தியாவுக்குள்ளே வரல, அது இருக்குது இல்லாமல் இல்லை. பட் கொஞ்சம் அந்த லெவல் கொஞ்சம் கம்மி தான் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ் சொல்கிறேன். ஆனால் 65-70களோட அந்த ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த கொக்கைனை முழுக்க அதுவும் பவுடர் ஃபார்மில் அதை சப்ளை பண்ணது, அதுவும் கிட்டத்தட்ட 80,000 கிலோ யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி மியாமி பீச் வழியாக கொண்டு போகிறது, ஸோ இந்த மாதிரி கடல் வழியாக கொண்டு போகிறதுன்னு வேறு ரூட்டில் எடுத்து தொடர்ந்து இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிற அதிகாரிகளுக்கு அவங்க பிரைபும் கொடுத்து இது எல்லாமே நெட்வொர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மொத்த மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு மேப்பில் அங்கேருந்து ஒவ்வொரு கண்ட்ரி, பிரேசில்லேருந்து அப்புறம் இந்த பெரு, ஈக்குவடார், பொலிவியா, யூஎஸ்ஸு, கொலம்பியா, இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்களோட நெட்வொர்க் வந்து பறந்து விரிஞ்சு அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் ஈவன் இந்தியாவும் இருக்குது. இதில் இந்தியாவிலையும் ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி இந்த ட்ரக் கார்ட்டலுக்கு ஒரு இந்தியன் ஏஜென்ட் மாதிரி அதாவது இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸு, அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்குன்னு ஒரு நெட்வொர்க்கு, இந்த மாதிரி நபர்கள் இவங்க பேப்லோவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க எல்லாமே கடல் வழியாக வரக்கூடிய இதெல்லாமே சப்ளை பண்ணுறது, அதை கொண்டு போய் அடுத்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேப்லோ வந்து இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு போகும்போது கேரட் அண்ட் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு மெட்டஃபராக சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ராவர்ப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கேரட் அண்ட் ஸ்டிக் அப்படிங்கிறது. அதே மாதிரி உனக்கு வந்து சில்வர் வேணுமா இல்லை லெட்டு வேணுமா இல்லை பணமா இல்லை உயிரான்ற மாதிரி. ஸோ இது வந்து ரிவார்டும் பண்ணி அவங்கள பனிஷும் பண்ணுறது. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, முழுக்க ஒருத்தரை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட வேண்டியது. ஏதாவது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக செய்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு போலீஸ்லேயே வந்து நிறைய இவங்களுக்கு பேப்லோவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய போலீஸ்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போதும் ஒரு கட்டத்தில் திடீர்னு பேப்லோவுக்கு அகெயின்ஸ்டாக மாறுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த தகவல் அவங்களுக்கு பேப்லோவுக்கு தெரிய வரும்போது அந்த நபரை போட்டு தள்ளிடுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் 1976-77 ஒரு வாட்டி அரெஸ்ட் ஆகிறார் இந்த பேப்லோ. அப்போது நீதிமன்றத்தில் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி அப்போது கிட்டத்தட்ட வந்து 39 கிலோ கொக்கைனோட மொத்தமாக பிடிக்கிறாங்க. பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஜட்ஜுக்கிட்ட போய் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே ப்ரொடியூஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அங்கே சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரிமாண்ட் பண்ணுறாங்க. திரும்பி வரும்போது ஜட்ஜையே வந்து இவர் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடுறாரு. ஒரு ஜட்ஜை விலைக்கு வாங்கின பிறகு வெளியில் வராரு. வெளியில் வந்த உடனே முதல் வேலை
யார் இவரை அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த போலீஸையே வந்து ஏஜென்ட்டையே வந்து போட்டு தள்ளுறாரு. ஸோ அந்த மாதிரி யாரையும் இந்த பரிதாபம் பார்க்குறது எதுவுமே கிடையாது. அது மாதிரி நான் 1989 ஜனவரி 18 நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லியிருந்தேன். அப்போவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஜட்ஜஸ் எல்லாமே வந்து இந்த மேஜிஸ்ட்ரேட் லெவலில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாரு. ஸோ எங்கேயும் பரிதாபம் பச்சாதாபமே பார்க்காத ஒரு 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 பயங்கரமான ஒரு டெரரிஸ்டாக இருக்கார் பேப்லோ. இந்த இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இவரோட ஆம்பிஷன் இப்போ இது பேப்லோ மட்டும் கிடையாது. நம்ம தமிழகத்தில் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திங்கன்னா, இப்போ மணல்மேடு சங்கரா இருக்கட்டும், அரசியலில் வரணும்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இயக்கமாக ஃபார்ம் ஆகிடுது. இப்போவும் அவரோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மணல்மேடு சங்கருக்கு. பட் இருந்தாலும் அவர் அதை வந்து போலீஸும் அவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தக்கூடிய மற்ற பொலிட்டீஷியனும் இது வந்தால் நம்ம வேலைக்கு நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும் சொல்லி அவரை போட்டு தள்ளுற மாதிரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காமராஜர் ஆதித்யநாத் கழகம்னு சொல்லி இவர் செல்வில் நாடார் ஆரம்பித்து அவரும் பெரிய ரவுடியாக இருக்கும்போதே அதை பண்ணார். இன்றைக்கும் ராக்கெட் ராஜாவாக இருக்கட்டும், பனங்காட்டு படைன்னு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு அரசியலுக்குள்ளே போகிறதுக்கு, கடலூர் வீராவாக இருக்கட்டும், திமுகவில் இருக்கிறாரு, குரங்கு குமார்னு சொன்னேன், அவர் வந்து செங்கல்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் ரவி பிரகாஷ்னு அந்த குரங்கு குமாரை பொண்ணவர் டிஎம்கேல இருந்தார், அவரும் டிஎம்கேல ஒரு துணைத் தலைவராக இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அரசியலுக்குள்ளே வந்துட்டால் நமக்கு ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும், நம்மளை யாரும் டச் பண்ண முடியாதுன்ற ஒரு எண்ணமும், நம்ம அந்த வெள்ளை வேட்டிக்கு உள்ள ஒரு மரியாதை, அதாவது அதில் ஒரு அடிக்ஷன், அதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்மளை யாரும் டச் பண்ண முடியாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதே ஆம்பிஷன் பேப்லோவுக்கும் இருக்குது. அப்போது இதை வந்து முறியடிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஏற்கனவே அமெரிக்காவுக்குள்ளே நீங்கள் ட்ரக்கை கடத்துகிறாங்க, அதுக்கு இல்லீகலாக உள்ளே போகுது அப்படின்னு தெரியும் போது அதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட், அந்த அப்போதைய யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில சமயம் தடுக்கப்படுது, ஒரு சில சமயம் தடுக்க முடியல. இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நார்மன்ஸ் கே அப்படின்னு ஒரு ஐலாண்டு ஒன்று, அது வந்து ஃப்ளோரிடாவிலேருந்து, சவுத் ஃப்ளோரிடாவிலேருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு ஒன்று. இந்த ஐலாண்டை விலைக்கு வாங்கி வச்சுருக்காரு இந்த பேப்லோ. எதுக்கு அப்படின்னா, யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த அந்த அந்த ஐலாண்டு முழுக்க அவரோட கண்ட்ரோலில் இருக்கும். இந்த மொத்த ட்ரக் கார்ட்டலும் இவரோட நெட்வொர்க் எல்லாமே கொண்டு போய் அங்கே தான் பதுக்கி வைப்பாங்க, அங்கேருந்து தான் வெளியில் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய, அதை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சூழல். அந்த மாதிரி கூட இருந்த இன்னும் ஒரு இதே மாதிரி இன்னொரு ஐலாண்டை கூட இதே மாதிரி வாங்கியிருக்காரு பேப்லோவே. இதை வாங்கி அதில் பார்த்திங்கன்னா ஏர் ஸ்ட்ரிப்பு, அப்புறம் இது ஹோட்டல், அப்புறம் அங்கே உள்ளுக்குள்ளே எல்லா விஷயத்தையுமே இவன் மொத்தத்தையும் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி இன்ச்சு லேண்டை கூட மொத்தத்தையும் வாங்கி போட்டு வேறு யாரையுமே உள்ளே வர முடியாத மாதிரி பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ பேப்லோவோட அந்த ட்ரீமுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு யூஎஸ் கவர்மெண்ட்டு ஸ்கெட்ச் போடுறாங்க. இதை வளர விடக்கூடாது, பேப்லோ வந்து ஒருவேளை அரசியலுக்குள்ளே போயிட்டா நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை அப்படின்னு யூஎஸ் கவர்மெண்ட் நினைக்குது. அதே மாதிரி கொலம்பியாவில் இவர் பிறந்து வளர்ந்துருந்தாலும் கொலம்பியன் கவர்மெண்ட்லேயும் நிறைய பேர் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஆனால் கொலம்பியாவில் இவர் பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் கேம்பெயினுக்கோ, இல்லை அவங்க வந்து கேன்வசிங் பண்ணுறதுக்கோ, இல்லை மற்ற அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் முதல்ல கொண்டு போய் பணம் கொடுக்கறது பேப்லோவாக தான் இருக்கும். அப்படி இருந்து எல்லாரையுமே கரெக்ட் பண்ணி வச்சுருந்ததுனால சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் இருந்தது. பட் இருந்தாலும் கொலம்பியன் கவர்மெண்ட் வந்து முழுக்க இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. பேப்லோவை பொலிட்டிக்கலாக இவனை ரைஸ் பண்ண விடக்கூடாது, பொலிட்டிக்கலாக பேப்லோ உள்ளே வந்துட்டான்னா நமக்கு எல்லாம் பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு சர்வாதிகாரி மாதிரி, ஒரு டிக்டேட்டர்ஷிப்பு கீழே வந்த மாதிரி நாடு வந்துடும், அப்போ மக்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி அவங்க எல்லாம் மனசில் நினைக்கிறாங்க. இப்படி இவங்க நினைக்க ஆரம்பிக்கும்போது இவனை இதுக்கு என்ன பண்ணணும், இதை முறியடிக்கணும்னா பழைய கேஸ்களெல்லாம் தூசி தட்டி எல்லா கேஸ்லேயும் அரெஸ்ட் பண்ணணும் பேப்லோவை. இதுக்கான முயற்சிகளில் அந்த எல்லாம் வந்து அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் முடுக்கி விடப்படுறாங்க. எல்லாரும் தொடர்ந்து சேஸ் பண்ணுறாங்க. சேஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது பேப்லோவுக்கு கோபம் வருது. நான் அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்தமனம் பண்ணுற பிளான் பண்ணிவிட்டு என்னை நீங்கள் நிற்க விடாமல் துரத்துறதே பண்ணுறீங்க அப்படின்னோடனே
2 விஷயம் பண்ணுறாரு. 2 விஷயம் இல்லை, 3 விஷயம். அதில் ஒன்று தான் அந்த 12 ஜட்ஜை கொன்னது. அதே மாதிரி ஒரு ஏவியங்கா ஃப்ளைட் 203ன்னு ஒன்று, ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டு ஒன்று. இந்த ஃப்ளைட்டு வந்து எல் டொராடோன்னு ஒரு இடத்துலேருந்து அல்ஃபோன்சான்னு ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு இதுக்கு போயிட்டுருக்கு. அது போயிட்டுருக்கும்போது நவம்பர் மாதம் 27 1989 நவம்பர் 27 1989 பாம் வச்சு அதை வெடிக்க வைக்கிறாரு. அந்த ஃப்ளைட்டில் இருந்த 107 பேர் ப்ளஸ் அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் ஒரு 3 பேர், மொத்தம் 111 பேர் அந்த ஃப்ளைட்டோட மொத்தமாக எரிஞ்சு செத்து போகிறாங்க. இந்த சம்பவத்தை பண்ணதுக்கு காரணம் வந்து என்னை அரசியலில் நுழைய விடலை, என்னை போலீஸ் தேடக்கூடாது அப்படின்ற ஒரு வார்னிங் மாதிரி அந்த நாடுகளுக்கும் அந்த அவங்க கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கையாக கொடுக்கறதுக்காக பண்ண விஷயம். அதே மாதிரி இந்த 12 ஜட்ஜஸை போட்டு தள்ளதும் அதே 1989 தான். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியாவில் பொகோட்டோன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பகுதிக்கு அங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான், அந்த டாஸ் தான் வந்து கொலம்பியாவில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர். டாஸ்ன்ற ஒரு பெரிய ஒரு ஹெட் குவார்ட்டரை டார்கெட் பண்ணும்போது பார்த்தியா, நான் எவ்வளோ பெரிய ஆளுனா, நான் ஒரு செக்யூரிட்டி ஒரு ஹெட் குவார்ட்டரையே நான் டார்கெட் பண்ண முடியும்னு அந்த விஷயத்தை அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காகவே அதை டார்கெட் பண்ணுறாரு. ஒரு பெரிய ட்ரக்கு முழுக்க ஒரு 500 டைனமைட்டை வச்சு செட் பண்ணி அந்த காரை கொண்டு போய் மோத விட்டு வெடிக்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் வந்து டிசம்பர் மாதம் 6 1989 நடக்குது. நவம்பர் 27 தான் இந்த ஃப்ளைட்டு பாம் வச்சு வெடிக்க வச்சது. அதுக்கப்புறம் டிசம்பர் 6 1989 இந்த பொகோட்டாவில் இருக்கக்கூடிய கொலம்பியாவில் இருக்கக்கூடிய காலையில் 7:30 மணிக்கு போய் அந்த ட்ரக்கு போய் மோத வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 63 பேர் செத்து போகிறாங்க. 2200க்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைகிறாங்க. இந்த சம்பவத்தில் வந்து அந்த டாஸோட டைரக்டர், ஏன்னா அந்த டைரக்டரேட் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அதிகாரியாக இருக்கக்கூடிய மிகுவல் மசா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் வந்து டைரக்டரு. அவர் தான் இவரை தேடிக்கிட்டு இருக்குது. பாப்லோவை அரெஸ்ட் பண்ணுங்கள், அவரை வந்து சேஸ் பண்ணுங்கள், எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ற அந்த நெட்வொர்க்கை பற்றியும், பாப்லோவோட மூமெண்ட்ஸ் பற்றியும், பாப்லோவோட அசோசியேட்ஸோட மூமெண்ட்ஸ் பற்றியும், இது எல்லாத்தையுமே யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுறாங்க. இவங்க முக்கியமான இடம், இந்த டாஸ் தான் வந்து முக்கியமான ஒரு ஹெட் குவார்ட்டராக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சதுனால தான் அங்கே போய் டார்கெட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்துக்கு பிறகு இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, போலீஸே வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிறாங்க. ஆனால் அந்த சம்பவத்தில் அந்த ஒரு மிகுவல் வந்து தப்பிச்சிடுறாரு. அவர் டைரக்டர் வந்து அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் சேஃபாக வந்து தப்பிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வார்னிங். அதுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு டைமில் வந்து லூயிஸ் கார்லோஸ் கலான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவரோட இன்னொரு ஆப்போனன்ட் பார்ட்டி, அதாவது அங்கே கொலம்பியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்சியில் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், அவரும் பார்த்திங்கன்னா 1989 கொல்லப்படுறாரு. இந்த கொல்லப்படுற சம்பவத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா, இதில் அவங்களுக்கு வந்து அவர் அந்த 2 பொலிட்டீஷியன், முக்கியமான பொலிட்டீஷியன் சுட்டுக் கொல்லப்படுற அந்த இதுலேயும் இவரோட பாப்லோவோட நெட்வொர்க் தான் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு தொடர்ந்து போலீஸ் நம்பினாங்க. ப்ளஸ் இந்த நெட்வொர்க்கில் இவரோட செயல்பாடு, அவங்க எல்லாம் தான் இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தூண்டி விட்டாங்கன்ற அந்த காரணத்தினால இவ்வளோ விஷயத்தையும் பாப்லோ பண்ணுறாரு. இதுக்கிடையில் திரும்பி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் இருக்கும்ல ஒரு சரி நம்மளும் திருந்தி வாழலாம் அப்படின்ற மாதிரி 1991 இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் சரண்டர் ஆகிறார். இவர் வந்து உலகம் முழுக்க தேடிட்டு இருக்காங்க. இவராக வாலண்டரியாக போய் சரண்டர் ஆகி அப்போது என்ன பண்ணுறாருன்னா, அப்போது அவங்கள்ட்ட அந்த கவர்மெண்ட்டை சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் சரண்டர் ஆனதுக்கு 2 ரீசன். ஒன்று, என்ன திரும்பி நீங்கள் கொலம்பியாவுக்கு, ஏன்னா அவர் கொலம்பியாவோட சிட்டிசனாக இருக்கிறாரு, அங்கே தான் பிறந்து வளர்ந்தவர், கொலம்பியாவுக்கு என்னை அனுப்பக்கூடாது, ஏன்னா கொலம்பியாவுக்கு அனுப்பிச்சா என்னை போட்டு தள்ளிடுவாங்க, அதனால் என்னை அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிறாரு. 5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. இதுக்கு இடையில் இவரே என்ன பண்ணுறாருனா, லா கத்தீட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரிசன் செட்டப்பை இப்போ எங்கே இவர் சரண்டர் ஆனாரோ அதே நாட்டுக்குள்ளேயே போய்
இவரே செட்டப் பண்ணுறார். இவரே ஒரு ப்ரிசன் செட்டப்பை ரெடி பண்ணி அந்த ப்ரிசன் செட்டப்புக்குள்ளே இவருக்கு தேவையான, அதாவது எப்படிலாம் சொகுசாக வாழணுமோ அவ்வளோ ஃபெசிலிட்டியோட உள்ளுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல்லேருந்து பாத்டப்லேருந்து எல்லாம் இருக்குது பயங்கரமாக. ஆனால் ஒரு ப்ரிசன், அது வெளியில் போக முடியாது, ஒரு வீட்டு சிறைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவரே கட்டிக்கிட்ட ஒரு ப்ரிசனுக்குள்ளே இவர் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி அந்த லா கத்தீட்ரல்ன்ற அந்த இடத்துக்குள்ளே இவர் உள்ளே உட்காந்துட்ருக்காரு. அப்போது இந்த மாதிரி இருக்கிறது தப்பு, இதை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொலம்பியன் கவர்மெண்ட் தொடர்ந்து இவங்க வந்து எப்படியாவது எக்ஸ்ட்ரடிஷன் பண்ணி திரும்பி கொண்டு வாங்கன்னு. இப்போ நமக்கு இங்கேருந்து மல்லையா போய் யூகேயில் தங்கிட்டுருக்காரு. அப்புறம் மிகில் சோக்ஸ்கியிலேருந்து நிறைய பேர் தங்கிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம இந்தியா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரடிஷன் பண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ட்ரீட்டி இருக்குது. அதனால் இவங்க கொடுக்கலாமா கூடாதான்னு இப்போது ஒரு லீகல் பேட்டில் போயிட்டுருக்கு. அது முடிஞ்ச பிறகு அனுப்புவாங்க, இல்லை அனுப்பாமலும் போகலாம். அது மாதிரி கொலம்பியா வந்து தொடர்ந்து அவங்கள இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, எப்படியாவது எங்களுக்கு திருப்பி கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு இவ்வளவு கொலை பண்ணியிருக்கான், இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கான், இவ்வளவு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கான், எக்ஸ்ட்ராஷன் எல்லாமே நடந்திருக்கு, பேப்லோ எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள், எங்களுக்கு இந்த வழக்குகளை தேடப்படுறது குற்றவாளின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இவன் என்ன பண்ணுறாருன்னா, பாப்லோவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து அந்த சிறை தனிச்சிறைன்னு சொல்லி இவரே கட்டியிருக்கிற அந்த சிறைக்குள்ளேருந்து ஒரு பொதுவான மற்ற கைதிகள் இருக்கக்கூடிய சிறைக்கு மாற்றுறதுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படியாவது கொலம்பியன் கவர்மெண்ட்டும் யூஎஸ் கவர்மெண்ட்டும் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறார். அந்த சிறை தண்டனையிலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போகிறாரு. அப்புறம் தொடர்ந்து வேறு நாடுகளுக்கு போய் தலைமறைவாக இருக்கார். போலீஸ் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. கொலம்பியன் ஒரு ஸ்பெஷல் டீமே இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி அங்கே ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து தொடர்ந்து இந்த இவரை வந்து பாப்லோவை எப்படியாவது உயிரோடவோ இல்லை பணமாவோ பிடிக்கணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணுன்றது தான் அவங்களோட மெயின் எய்மாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது தான் அவரோட 44வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. 1993 டிசம்பர் 1 கொண்டாடி முடித்த மறுநாள் அவரோட லொக்கேஷன் அவரோட கூட இருந்த அசோசியேட் மூலமாக எல்லா சம்பவத்துலேயுமே நடக்கிறது தான். உள்ளேயே தான் ஒரு உளவாளி இருப்பான். அது மாதிரி கூட இருக்க ஒரு நபரே ஒரு கருப்பாடு வந்து அவனை பாப்லோ பற்றின தகவல்களை சொன்னோடனே இந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சு இந்த நேஷ்னல் அந்த ஸ்ட்ரெயிங் ஃபோர்ஸ் டீம் வந்து கொலம்பியா டீம் வந்து போகிறாங்க. போய் அவரை ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணி கொலை பண்ண பிறகு அவன் அந்த இறந்து கிடக்கிற பாப்லோ பாடிக்கு பக்கத்தில் நின்று எல்லாம் உற்சாகமாக கொண்டாடுற மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட கூகுளில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் சைடில். ஆனால் அந்த காலகட்டத்தில் 93லேயே ஈவன் இதில் பார்த்தீங்கன்னா 89 தான் 88 தான் இவர் இறந்து போகிறார், எம்ஜிஆர். அவர் இறந்து போகும்போது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலமாக போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கும் மேலே அப்போ இருந்த 50,000ன்றது ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ பேர் வந்து ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஈவன் 1,00,000 வரைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கும் மேலே அப்புறம் ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு அப்போது வரும்போதும் இன்னும் கூட்டம் வந்தது. இப்போ கருணாநிதி அவர்கள் இறந்த போது அப்பையும் ஒரு பெரிய இது வந்தது. அதே மாதிரி இவர் பாப்லோ இறந்த பிறகு அவரோட இறுதி அஞ்சலிக்கு செலுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 30,000லேருந்து 40,000 மக்கள் எல்லாம் வந்து, ஏன்னா இவர் மூலமாக பலன் அடைஞ்சவங்க ப்ளஸ் மக்கள் எல்லாரும் அந்த அளவுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஹவுசஸ் அப்படின்னு கட்டி கொடுக்குறது, அப்புறம் ஃபுட்பால் கிரவுண்ட் கட்டி கொடுக்குறது, யங்ஸ்டர்ஸுக்கு ஃப்ரீயாக சில கிளப்பு உருவாக்கி அவங்களுக்கு வந்து ஜிம்மு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்ததுனால மக்கள் மத்தியில் கவர்மெண்ட்டே பண்ணாத விஷயத்த ஒரு இண்டிவிஜுவலாக இருந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பாப்லோ மேலே ஒரு மரியாதை. பட் அவன் வந்து ட்ரக்கை தான் விற்றுக்கிட்டு இருந்தா அப்படின்னா கூட மக்களுக்கு இருந்தாலும் ஒரு அனுதாபம் அந்த பாப்லோ மேலே. அதனால் அவ்வளோ பேர் கூடி அவரை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இதுக்கிடையில் பாப்லோ மறைவுக்கு பிறகு அந்த மொத்த காற்றில் அந்த மெடலியன் காற்றிலே மொத்தமாக டவுன் ஆகுது. ஆனாலும் இந்த ஹெனாவுன்னு சொல்லிக்கூடிய அவங்க மனைவி மரியா விக்டோரியா வந்து அவங்க அங்கேருந்து பசங்களை கூட்டிக்கிட்டு திரும்பி வேறு ஊருக்கு போகிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு மொசாம்பிக் போகிறாங்க, அப்புறம் பிரேசில் போகிறாங்க, அப்புறமா கடைசி பியூனஸ் ஐரஸ்ன்னு சொல்லி அர்ஜென்டினாவில் போய் செட்டில் ஆகிறாங்க. அங்கே ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கும்போதே திரும்பி எந்த பிஸ்னஸுக்கும் போகல, அதாவது ட்ரக் கார்ட்டல்லையோ வேறு எதுலேயுமே இப்போ இன்வால்வ் ஆகலை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் அவங்க தான்
இந்த மாதிரி இவங்களோட இந்த மரியா விக்டோரியா தான் வந்து பாப்லோவோட மனைவின்றது தெரிய ஆரம்பிக்கும் போது போலீஸ் அப்புறம் அவரை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து வெளியில் வராங்க. பட் அதுக்கப்புறமும் அவங்கள வந்து அர்ஜென்டினாவில் தொடர்ந்து பியூனஸ் ஏர்ஸில் தான் இருக்கிறாங்க. பட் எந்த பிரச்சனையும் போகாதனால இவங்களை ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு கேஸில் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. திரும்பி அவங்க மேலே எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லை, அவங்க எந்த தப்பும் பண்ணலை, எந்த லிங்க்கும் இல்லை. ஏன்னா இவங்க சம்பாதிச்ச ஒருவேளை பாப்லோவோட பணமோன்ற சந்தேகத்தில் தான் அப்போ அந்த கைது நடந்தது. இதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கே தான் அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 28 2006 இப்போது ஒரு கிட்டத்தட்ட அவர் இறந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் வந்து அவரோட சிமெட்ரி வந்து பார்த்திங்கன்னா இவர் பாப்லோவோட சிமெட்ரி மாண்டே சாக்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சிமெட்ரியில் புதைச்சி வச்சுருக்காங்க. அந்த பாடியை எக்ஸ்யூம் பண்ணி எப்படி நம்ம திரும்பி எக்ஸ்யூம் பண்ணி அவரோட பாடியிலேருந்து சில அந்த ட்ரேசஸ் எல்லாம் எடுத்து அது மூலமாக டிஎன்ஏ டெஸ்ட்லாம் செய்யப்பட்டது 2006. உண்மையாகவே இறந்தது பாப்லோ தானா அப்படின்னு திரும்பி ஒரு செக் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்டது. இது 2006. இன்றைக்கி வரைக்கும் பாப்லோ மறைஞ்சு போனாலும் அவர் பில்டு பண்ண ஏற்கனவே நான் அந்த இதை சொன்னேன், அவர் வாங்கி வச்ச அந்த ஒரு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் பில்டிங் மொத்த இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஜூலேருந்து எல்லாம் சேர்த்து இப்போது தீம் பார்க்காக மாறிடுச்சு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இருந்தாலும் பாப்லோ இன்றைக்கும் ஒரு பெரிய இன்றைக்கும் வந்து இந்த இப்போ நம்ம சொல்லலாம்ல, இப்போ நீங்கள் வந்து நார்த் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பசங்க அவங்க அப்புறம் இன்னும் ட்ரக்கு சேல் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன லெவலில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் டான்ஸு லோக்கல் தக்ஸு இவங்க எல்லாத்துக்குமே பாப்லோ இன்றைக்கும் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருந்துகிட்ருக்காரு. அதை இன்னும் நிறைய பேர் கொண்டாடிட்டுருக்காங்க. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தீம் மியூசிக் வந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ரிங்டோனாக கூட வச்சிட்ருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு காணொலியில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம வேறு ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.